Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. நீங்கள் கேட்டிங்கல்ல ஏன் இந்த படத்துக்கு மட்டும் இந்த அளவுக்குன்னா இது ஒரு ரஜினி படம். ரஜினி படங்கிறது எப்படின்னா ஒவ்வொரு ரஜினி படமும் ஒரு செலிப்ரேஷன். ஒரு செலிப்ரேஷனுக்கான காரணம் வேணும்னா ஒரு ரஜினி படம் வந்தால் போதும். இப்போ ஒரு ஷோவுக்கு வந்து நியாயமாக 1 லட்ச ரூபா தான் கலெக்ஷனு, அந்த நியாயமான விலையில். இவங்க வந்து அதை 1000 ரூபாய் வச்சு விற்கும் போது அது 10 மடங்கு அதிகமாகுது இல்லையா? 10 மடங்கு அதிகமாக 10 லட்ச ரூபாய் அவனுக்கு வருமானம் வரும். இந்த 10 லட்சத்தை வசூலில் காட்டுவான் அவன். 9 லட்ச ரூபாய் பதிக்கு தான் வைப்பான். 1 லட்ச ரூபாய் தான் கணக்கில் காட்டுவான். அந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் தியேட்டர் ஓனரும் சேர்ந்து தான் இந்த கூடுதல் விலையை வந்து விற்கிறாங்க. டெஸ்லா அப்படின்னு கார் தெரியும் உங்களுக்கு, உலகின் மிக காஸ்ட்லியான கார்கள் அது ஒன்று. இந்த கார்கள் 21 கார்களை ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி கூலிங்கிற தலைப்பை அந்த கார்களை வச்சு எழுதி ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் சங்கர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். கூலி இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான டிக்கெட் எடுக்கிறதுல இருந்து இந்த வாரம் ஃபுல்லாவே மக்கள் அடிச்சு பிடிச்சிட்டு போய் தியேட்டர்ல எடுக்கிறதா இருக்கட்டும், புக் மை ஷோல போய் புக் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. இந்த படத்துக்கான மவுஸ் வந்து மற்ற எல்லாத்தையும் விட ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றது தான் சார் பேச்சு இருக்குது. ஏன்னா இது வரைக்குமே யார் யார் ஹீரோவா வராங்களோ அவங்களே யாருக்கு நிறைய பேர் பிடிக்குமோ அப்படி குறிப்பிட்ட இடம் தான் நம்மளால சொல்ல முடிஞ்சிச்சு. ஆனா இப்போ வந்து கேரளால விஜய்க்கான மவுஸ் தான் அங்கே அதிகமாக இருந்துச்சு. கேரளாவில் அப்படின்னு பார்க்கும்போது தென் தமிழகம் அப்படின்னு எல்லா இடங்கள்லுமே இந்த படத்துக்கான டிக்கெட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்றதுல எல்லாருமே அடிச்சு பிடிச்சிட்டு போய் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அதை பற்றி சொல்லுங்க சார். அந்த வீடியோவில் பார்த்தீங்களா கேட் டிக்கெட் அடிச்சு உடச்சிட்டு உள்ளே ஓடி போய் நிற்கிறது அப்படின்ற மாதிரி, அதை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எனக்கு அது பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே நடந்த சில நிகழ்ச்சிகளாக ஞாபகம் வந்தது. தளபதி படம் வந்து ரஜினி சார் நடித்த படம். தளபதி அந்த படம் வந்து இதே மாதிரி தான் கேரளாவில் ரிலீஸ் ஆகுது. இங்கே தமிழ்நாட்டில் என்ன கிரேஸோ, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஜனங்க ஆவலாக இருந்தாங்களோ அதை விட 1 மடங்கு அதிகமான ஆவலோட ஜனங்க அங்கே வந்து இந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்தாங்க. இதே மாதிரி தான் அடித்து பிடிச்சி வந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் நீளத்துக்கு லைனில் நின்று டிக்கெட் எடுத்தாங்க. அது ஊர் வந்து கோழிக்கோடு, அந்த ஊர் பேர். இது மெயினாக திருவனந்தபுரம், கொச்சி இந்த மாதிரியான ஊரில் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு இன்டீரியர் பார்ட்டில் வந்து இந்த மாதிரி க்யூவில் நின்று டிக்கெட் எடுக்கிறதுங்கிறது ஏற்கனவே நடந்திருக்கு. நீங்கள் கேட்டிங்கல்ல ஏன் இந்த படத்துக்கு மட்டும் இந்த அளவுக்குன்னா இது ஒரு ரஜினி படம். ரஜினி படங்கிறது எப்படின்னா ஒவ்வொரு ரஜினி படமும் ஒரு செலிப்ரேஷன். ஒரு செலிப்ரேஷனுக்கான காரணம் வேணும்னா ஒரு ரஜினி படம் வந்தால் போதும். அதுதான் ஃபேன்ஸோட மனநிலை. இது இந்த மாதிரி படங்கள் வரும்போது எப்படின்னா ஃபேன்ஸாக இல்லாமல் இருந்தவங்களும் ஃபேன்ஸாக மாறிடுவாங்க. ரசிகர்களோட சேர்ந்து வந்து அவங்களும் அந்த செலிப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு ரஜினி படத்துக்கும் நடக்கும். இந்த படம் வந்து அவர் 50வது வருஷத்தில் வந்திருக்கு. அதனால் வந்து இன்னும் ஒரு படி மேலே உற்சாகமாக மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் எடுக்கிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்பு ரிசர்வேஷன் தொடங்கும். நீங்கள் சிவாஜி, சந்திரமுகி இல்லை எந்திரன் இந்த டைம்லலாம் வந்து 1 வாரம் இருக்கும்போது வந்து ரிசர்வேஷன் தொடங்குவாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் 1 மாதத்துக்கு முன்னே ரிசர்வேஷன் தொடங்கிட்டாங்க. நான் இங்கே வந்து சென்னையில் லேட்டாக தொடங்கினாலும் கேரளா, கர்நாடகா இங்கே வந்து ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பே ஆரம்பிச்சிட்டாங்க. வட இந்திய பகுதிகளில் நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கேயும் வந்து நேற்றே ஃபுல் ஃப்ளெட்ஜாக ரிசர்வேஷன் நடக்குது. எல்லா இடத்துலையுமே எப்படின்னா ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கான ஒரு வரவேற்பு, அந்த டிக்கெட் எடுக்கிறதுல ஆர்வம், இதை வந்து பார்க்க முடிஞ்சது. அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு புதுசாக ஒரு ரிவைவ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் எல்லாருக்குமே வந்து. இது நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதை பற்றி பேசும்போது இந்த விஷயம் பேசியே ஆகணும் சார். எல்லா இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல டிக்கெட் விற்பாங்க. தேட்டர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதிக விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கும். இந்த முறை வர ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா தேட்டர் உரிமையாளர்கள், அந்த தேட்டரில் இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு வந்து பிளாக்ல கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற நிறைய வீடியோக்கள் நம்மளால பார்க்க முடிச்சு. நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய படங்கள் பெரிய பெரிய நடிகர்கள் படங்களே நிறைய பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அதிகப்படியான ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்படுது. படம் அதிகமாக சரியில்லை, மக்களுக்கு பிடிக்கல. ஆனால் வசூல் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வசூல் அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 100 கோடி, 70 கோடி, 90, அதையும் தாண்டி 150 அப்படின்ற மாதிரி. இதில் வந்து பார்க்கும்போது என்ன நிறைய பேர் வைக்கிறாங்க. முக்கியமாக ப்ளூ சட்டை மாறன் அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டிக்கெட் இப்படி அதிகமாக விற்று அதை வச்சு நீங்கள் வந்து வசூல் அதிகமாக வந்துச்சுன்றதை நீங்களே சொல்லிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கருத்து வரப்படுது. அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி
மக்களா இருக்கட்டும் இல்ல ரசிகர்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த ஒரு கேள்வி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே அப்படிதான் நடக்குது அது? அதாவது ஒவ்வொரு பெரிய படத்துக்கும் தியேட்டர் கவுண்டர்லேயே வந்து அதிக விலை வச்சு டிக்கெட் விற்கிற நிலை வந்து இன்னைக்கு இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே அது நடந்துக்கிட்டு இருக்கு. அது குறிப்பாக ரஜினிகாந்த், அஜித், விஜய் இந்த நடிகர்களுடைய படங்களுக்கு கவுண்டர்களில், அதாவது திரையரங்க உரிமையாளர்களே கூடுதல் விலை வச்சு டிக்கெட் விற்கிற அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இதற்கு முன்பு வந்து பல படங்களுக்கு 5000 ரூபாய் வரைக்குமெல்லாம் அதிக டிக்கெட் வந்து விற்றுருக்காங்க அதிக விலை வச்சு. ஸோ அது இந்த படத்துக்கு தான் இல்லை. இப்போ இந்த படத்துக்கு வந்து சில அரங்குகள் மேலே அந்த குற்றச்சாட்டு இருக்குது, கவுண்டர்லேயே வந்து 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 200 ரூபாய் டிக்கெட் அப்படின்ட்டு. இன்னும் சில திரையரங்களில் 1000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்க. ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு திரையரங்கு அதில் வந்து 3000 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க முதல் நாள் முதல் காட்சிக்கு. இதெல்லாம் வந்து அந்த திரையரங்க உரிமையாளர்களுடைய பேராசை. இந்த மாதிரி படம் வரும்போது தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுனால மிக அதிகமாக டிக்கெட் விலை வைக்கிறது. அதே போல் கேன்டீனில் தின்பண்டங்களின் பொருளை வந்து பல மடங்கு உயர்த்துறது. இப்போ நீங்கள் இந்த மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் செயின்லலாம் போனீங்கன்னா ஒரு பாப்கார்னோட விலை வந்து 420 ரூபாய், 500 ரூபாய். ஒரே ஒரு குளிர்பானத்தோட விலை வந்து 270 ரூபாய், 300 ரூபாய். இந்த ரேட்டுக்கு வந்து அவங்க வச்சு விற்கிறாங்க. இதெல்லாம் நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. அது யார் படம் வந்தாலும் அந்த படத்துக்கு நியாயமான டிக்கெட் என்னவோ அதை வசூல் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு என்ன டிக்கெட் விற்கிறாங்க அப்படிங்கிறத அரசு வந்து கண்காணிக்கணும். நிச்சயமாக வந்து இதை வந்து அவங்க தவறுறாங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் வந்து அது வேணும்னே அனுமதிக்கிறாங்க அப்படின்னு தான் அதை நம்ம பார்க்கணும். நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இதை சேர்த்து வந்து வசூலில் காட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடிப்படை அறிவில்லாத ஒருத்தன் தான் வந்து இந்த மாதிரிலாம் கேட்பான். ஆக்சுவலாக ஏன் பணத்தை அதிகமாக டிக்கெட் ப்ரைஸ் அதிகமாக வச்சு விற்கிறாங்க யோசிச்சு பாருங்கள். அதிகமாக சம்பாதிக்கணும். இந்த அதிகமாக சம்பாதிச்சு யாராவது கணக்கில் கட்டுவாங்களா? ஒரு ஷோவுக்கு வந்து நியாயமாக 1 லட்ச ரூபா தான் கலெக்ஷனு, அந்த நியாயமான விலையில். இவங்க வந்து அதை 1000 ரூபாய் வச்சு விற்கும் போது அது 10 மடங்கு அதிகமாகுது இல்லையா? 10 மடங்கு அதிகமாக 10 லட்ச ரூபாய் அவனுக்கு வருமானம் வரும். இந்த 10 லட்சத்தை வசூலில் காட்டுவான் அவன், 9 லட்ச ரூபாய் பதிக்கு தான் வைப்பான், 1 லட்ச ரூபாய் தான் கணக்கில் காட்டுவான். அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு யோசனை கூட இல்லாத ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டை முன்வைக்க முடியும். இப்படித்தான் வசூல் கணக்கு காட்டுறாங்களான்ட்டு. இப்போ இதுக்கு முன்னே பல படங்களுக்கு வசூல் கணக்கு காட்டிருக்காங்க. அந்த படத்துக்கெல்லாம் அப்படி தான் காமிச்சாங்களா? அதையெல்லாம் வந்து இவங்கெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்களா ஜேர்னலிஸ்ட்டுங்க? அதனால் இது வந்து ஒருதலை பட்சமான ஒரு பார்வை. இதெல்லாம் பொதுவாகவே வந்து அதிகமாக விலை வச்சு விற்கிற யாருமே அந்த பணத்தை கணக்கில் காட்ட மாட்டாங்க, வசூல்லையும் காட்ட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட ரசிகர்கள் எல்லாருமே முதல்ல போய் பார்க்கணும், ரசிகர்களா இல்லாதவங்க கூட அந்த படத்தை போய் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க. இது வரைக்கும் அந்த படங்கள் சாமானிய மக்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த டிக்கெட்டை போய் வாங்கிடலாம். ஏதோ ஒரு இதுல ஒரு 190 ரூபாய் 200 ரூபாய் விற்கிறாங்கன்னா எப்படியும் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆனா இப்படி தியேட்டர்லயே அதிகமா விற்கிறாங்க அப்படின்னும் போது யார்கிட்ட அதிகமா காசு இருக்குதோ அவங்க தான் போக முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுது. ஸோ இதை தடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க சார்? அது ஒரு தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது அரசு தான். ஓகே, அரசாங்கம். ஏன்னா ஒவ்வொரு திரையரங்கமும் வந்து அந்த பகுதியில் இருக்கிற ஒரு இப்போ டிஸ்ட்ரிக்ட்ஸ்லன்னா அந்த மாவட்ட கலெக்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது அந்த திரையரங்குகள். இந்த திரையரங்கத்தை கண்காணிக்கணும், திரையரங்கத்தில் சுகாதாரத்தை பார்த்துக்கணும். அதே போல் இது கூடுதல், அதாவது கூட்ட நெரிசல் இல்லாமல் பார்த்துக்கணும், கூடுதல் கட்டணம் இல்லாமல் பார்த்துக்கணும், வசதி குறைவு இல்லாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து அந்த பகுதியினுடைய அரசு நிர்வாகம் தான் இதை கவனிக்கணும். ஏன்னா அதுக்காக தான் இவங்க டேக்ஸ் வசூல் பண்ணுறாங்க. மாநில அரசு அல்லது அந்த லோக்கல் பாடி இருக்கு பாருங்கள், அந்த பஞ்சாயத்துகள், பேரூராட்சிகள், இவங்க எல்லாருமே வந்து இந்த கட்டணத்தை வந்து வசூல் பண்ணுறாங்க தியேட்டர்கிட்ட இருந்து. அப்படி வசூல் பண்ணுற அவங்களுக்கு இந்த பொறுப்பும் இருக்குது. அவங்க தான் வந்து அதை கண்காணிக்கணும். அல்லது இந்த படத்தை விநியோகம் பண்ணுறாங்க பாருங்கள், யார் இதை இவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் வைக்க சொல்கிறாங்கன்னா இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களே அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் தியேட்டர் ஓனரும் சேர்ந்து தான் இந்த கூடுதல் விலையை வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த இருவரையும் கட்டுப்படுத்த வேண்டியது யார்? அரசு தான். தயாரிப்பாளரோ அல்லது நடிகரோ அதில் தலையிட முடியாது. இப்போ ப்ரொடியூசர் வந்து என் படத்துக்கு நியாயமாக டிக்கெட் விற்றுருப்பா அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு தியேட்டர் வாசலையும் அவர் போய் நிற்க முடியாது. அல்லது படத்தினுடைய ஹீரோ வந்து அதை கண்காணிக்க முடியாது. தன் படம் நல்லா போகணுன்றது தான் எல்லா ஹீரோக்களுக்குமே நோக்கமாக இருக்கும். நல்லா போகுது, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, நம்ம எதிர்பார்த்த விட பெரிய ஒரு வரவேற்பு இருக்குன்னா அவங்க மகிழ்ச்சியில் அமைதியாக போயிடுவாங்க. இதை வந்து அவங்க கண்காணிக்கணும், தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து சட்டப்பூர்வமானது அல்ல, அல்லது அப்படி ஒரு மரபும் கிடையாது. இது அந்த படத்தோட தயாரிப்பாளரோ இயக்குனரோ நடிகரோ பொறுப்பேற்றுக்க முடியாது. இதை செய்ய வேண்டியது இந்த திரையரங்குகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அரசு நிர்வாகம் தான். அவங்க தான் வந்து இவங்க இருவரையுமே வந்து கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும். இந்த குற்றச்சாட்டுகள் வந்தால் உடனடியாக அவங்க தலையிடணும். இது இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட 1 வார காலமாக வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
டிக்கெட் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த தேட்டரில் இவ்வளோ கூடுதல் கட்டணம் கேட்குறாங்க அப்படின்ட்டு ரசிகர்கள் சொல்கிறாங்கல்ல. அந்த குற்றச்சாட்டை உடனடியாக எடுத்துகிட்டு போய் அங்கே அதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும். தியேட்டர் லைசன்ஸை முடக்கணும், தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணணும். இதை செய்யாமல் வேடிக்கை பார்க்குறதால வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த தயாரிப்பாளர் அல்லது அந்த நடிகர் இவங்க வந்து கூடுதலாக ஜனங்கிட்ட இருந்து வரி பணத்தை வாங்கி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. இந்த பணம்லாம் அவங்களுக்கு போகுது, தியேட்டருக்காரங்களுக்கு போகுது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகுது. இப்போ இது வந்து அரசு தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுக்காக தானே திரையரங்கு யாரெல்லாம் வச்சிருக்காங்க அவங்களுக்கான ஒரு சங்கம்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க கூடி பேசி இல்லை இப்போ நம்ம அதிகமாக கூட, ஏன்னா இது வரைக்கும் வந்து வாங்கி மற்றவங்க வெளியில விற்கிறத தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். இப்போ வந்து நேற்று வந்த வீடியோ என்னன்னா, தியேட்டர்ல அங்க யாரு இருக்காங்களோ, கவுண்டர்ல இருக்காங்களோ அவங்களே சொல்லி விற்கிறாங்க. இப்போ உடனே இப்போ வந்து ஸ்டேட்டஸ் போடாதீங்க, இதை நீங்க எப்போ பாக்குறீங்களோ அப்போ போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான விலைக்கு அவங்களே விற்கிறாங்க. இது வந்து அவங்களே தானே, அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு, அவங்களுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னும் போது அது அவங்க தானே கட்டுப்படுத்தணும் அப்படின்றது. அவங்க சங்கம் சட்டப்பூர்வமானது கிடையாது இல்ல, அவங்க வசதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம். அந்த சங்கத்தில் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் வந்து சட்டம் ஆயிடாது, அல்லது அரசு அதை ஏத்துக்கணுன்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்குள்ள கூடி பேசி ஒரு முடிவு எடுத்து அவங்க அதை பாட்டுக்கு செயல்படுத்தினா அதை யாரும் வந்து தடையிடுறதில்ல. அப்படித்தான் அந்த கூடுதல் கட்டணம் வச்சுக்கிறதுங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களே பேசி ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒரு தியேட்டர் முதலாளிமா, அவங்க என்ன இதுக்கு தர்மத்துக்காக வந்து செய்யறாங்க, தொழில் நடத்தணும், பணம் சம்பாதிக்கணும், இதுதான் அவங்க மோட்டிவ். எல்லா தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் உள்ளுக்குள்ள வந்து நம்ம கூடுதல் கட்டணம் வசூலிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இல்லைன்னா இதை வந்து அவங்க செய்யவும் மாட்டாங்க, செய்ய அனுமதிக்கவும் மாட்டாங்க. யாராவது ஒரு சிலர் ரொம்ப எக்ஸப்ஷனா ஒரு சிலர் தான் வந்து இந்த கூடுதல் கட்டணன்றதை வந்து நாங்கள் வசூல் பண்ணவே மாட்டோம் அப்படின்ற உறுதியாக இருந்தவங்க. இதுக்கு முன்னே ஒரே ஒரு தேட்டர் அப்படி இருந்தது சென்னையில். அந்த தேட்டருக்கு பேர் ஏவிஎம் ராஜேஸ்வரி. அந்த திரையரங்கில் ஒரு குறிப்பிட்ட படம் சிவாஜி, ஏதோ ஒரு குறிப்பிட்ட படம் ரஜினி படம், அந்த படத்துக்கு கூடுதலாக இவ்வளோ கட்டணம் நீங்கள் வந்து வசூலிச்சாகணும்னு விநியோகத்தை சொல்லும் போது அந்த படமே எனக்கு வேணாம், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன தேட்டர் வந்து அதுதான். அது அந்த தேட்டர் மூடப்படும் வரைக்கும் வந்து முதல் கட்டணமே 50 ரூபாய் தான். அதில் 200 ரூபாய் எல்லாரும் வசூல் பண்ண காலத்தில் அது 50 ரூபாய் தான் வசூல் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தனக்குன்னு ஒரு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த மொராலிட்டி அப்படின்னு சொல்கிறோமே, அதை கடைபிடித்து தேட்டர் நடத்துகிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, விரல் விட்டு எண்ணிடலாம். இப்போ படம் ரிலீஸ் ஆக போது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அதில் நடிக்கிறாங்க அப்படின்னும் போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா தெலுங்குல இருந்து ஹிந்தில இருந்து மலையாளத்துல இருந்து எல்லா அப்படியே பேன் இண்டியா மூவியா அதை மாற்றுறதுக்கான அது வந்து கேஸ்டிங்ல இருந்தே அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், மக்கள் கிட்ட எப்படி போய் சேரும்? நீங்க அதை ட்ரெய்லரை பார்த்ததா இருக்கட்டும், நான் வந்து கடந்த அந்த 1 மாதமா 2 மாதமா நான் அதை தொடர்ச்சியாக வந்து அந்த செய்திகளை அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த படத்துக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, அதே போல் வரவேற்பு. இந்த ஜனங்ககிட்ட இருந்து அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு, அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இதில் நடிச்சிருக்கிற ஸ்டார் காஸ்ட்டு அல்லது டைரக்டரு, ப்ரொடியூசரு, இப்படி எல்லாத்தையும் சொன்னாலும் எல்லாத்துக்கும் மேலே வந்து அது ஒரு ரஜினிகாந்த் மூவி அப்படிங்கிற ஒரு காரணம் தான் இந்த படம் வட இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த தமிழ் படமும் போகாத அளவுக்கு நூக்கன் காரணம் இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ராஜஸ்தான் போனாலும் சரி, அல்லது வெஸ்ட் பெங்கால் போனாலும் சரி, பீகார் போனாலும் ஏதோ ஒரு மூலையில் தியேட்டர் இருந்தால் கூட அங்கும் இந்த படத்துக்கு குறைந்தபட்சம் 2 காட்சியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் புக் மை ஷோவில் போயிட்டு இந்த எந்தெந்த வட இந்திய பகுதிகளில் நகரங்கள் இருக்குல்ல, அங்கே எங்கெங்கெல்லாம் தியேட்டர் இருக்கோ அந்த நகரத்தை நீங்கள் தேடுனீங்கன்னா கூலி படத்தை கண்டிப்பாக அங்கே போட்டிருப்பாங்க. அதனுடைய ஹிந்தி வெர்ஷனும் தமிழ் வெர்ஷனும் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை அங்கே ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அங்கே பொதுவாக வந்து நார்த்தில் ஒரு 20% தேட்டர் ஆக்குபன்சி அப்படி புக் ஆனாலே பெரிய சந்தோஷப்படுவாங்க அவங்க. குறிப்பாக வந்து வார இறுதிகளில் ஒரு 30-40% ஆடியன்ஸ் வந்தால் போதும் அவங்க பிளாக் பஸ்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து அங்கே இருக்கிற தியேட்டர் உரிமையாளர் சங்கம் ஒன்று இருக்குது, அவங்க அஃபிஷியலாகவே சொல்கிறது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷனே வந்து 40% மேலே இருக்குது. சில இடங்களில் 50% வரைக்கும் இருக்குது நார்த் இந்தியாவில். அது அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் செய்திகளை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஆச்சரியத்தோடு தான் இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. வார் 2ங்கிறது இந்த படத்துக்கு இந்த படத்தோட வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த 2ம் போட்டி மோதிக்குது, அதெல்லாம் நான் சொல்ல வரல. அவங்க இது சரியான டைம், ஏன்னா 4 நாள் வந்து வார இறுதி கிடைக்குது, நல்ல கலெக்ஷன் பண்ணுற நேரம் இருந்துன்னு அவங்களும் வந்து களம் இருக்கிறாங்க. அதிக திரையரங்களை அவங்க ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் கூலியை விட அதிக திரையரங்குகளை அவங்க ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த படத்துக்கான அந்த எதிர்பார்ப்பு ரிசர்வேஷனுங்கிறது குறைவாக இருக்குது கம்பேர் வித் கூலி. இப்போ கூலி வந்து ஒரு 50% புக் ஆகிருக்குன்னா அது 17% தான் இது வரைக்கும் புக் ஆகிருக்கு. அதனால் இந்த 2 படமும் வந்து
ஒரே நாளில் வெளியானாலும் கூட அப்பர் ஹேண்டுங்கிறது கூலி படத்துக்கு தான் இருக்கு. இதுக்கான நம்ம வந்து ப்ரொமோட் பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா படக்குழு சார்பில் இருந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஆடியன்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொண்டு போய் சேர்ந்துருச்சுன்னும் போது இங்க இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. ஆனா இது வந்து வெளிநாடுகள் ஏசியன் கண்ட்ரீஸா இருக்கட்டும், சைனா, ஜப்பான் அப்படின்னு நிறைய இடங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ற வேலைகளையும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நிறைய ரீல்ஸும் பார்க்க முடியுது. அங்க இருக்கிற மக்கள் வந்து அந்த தீம் மியூசிக்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாடல்கள் வச்சு நிறைய ரீல்ஸ் போடுறதுன்னும் போது இப்போ தமிழ் சினிமா முக்கியமா இந்திய சினிமா அப்படின்றத தாண்டி தமிழ் சினிமாவுக்கு வந்து வெளிநாடுகள்ல அதிகப்படியான ஒரு வரவேற்பு இருக்குது. அது கதைக்களமா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸோட மூவி வர்றதா இருக்கட்டும், எல்லாமே கூலிக்கான ஒரு ப்ரொமோஷன் வந்து அங்க அதிகமா பண்ண தொடங்குற மாதிரி தெரியுது வர ரீல்ஸ் எல்லாமே. அதை நீங்க பாத்தீங்களா ஏதாச்சும்? இல்ல உண்மையாக நிறைய நான் பாக்குறேன். எனக்கு குறிப்பா நண்பர்கள் அமெரிக்காவில இருந்து மலேசியாவில இருந்து நண்பர்கள் நிறைய செய்திகள் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 100 நாட்களுக்கு முன்பு இருந்தே வந்து இந்த ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கவுண்டம் 100ன்னு போட்டு இந்த படத்துக்கான ப்ரொமோஷனை அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு வந்து அங்கே ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் இருக்குது. எப்படின்னா டெஸ்லா அப்படின்னு கார் தெரியும் உங்களுக்கு, உலகின் மிக காஸ்ட்லியான கார்கள் அது ஒன்று. இந்த கார்கள் 21 கார்களை ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி கூலிங்கிற தலைப்பை அந்த கார்களை வச்சு எழுதி அந்த லைட் ஷோ பண்ணாங்க. அங்கே இருக்கிற ஒரு நண்பர் தான் ரஜினிவாஸ், அவர் பேரே ரஜினிவாஸ். அவர் வந்து இதை ஏற்பாடு பண்ணுறார். அவருக்கு வந்து இங்கிருந்து யாரும் பே பண்ணல, அல்லது அவங்கள வந்து இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்ன ஏற்பாடு பண்ணல. இது ஒரு தன்னெழுச்சியாக ஃபேன்ஸ் செய்கிறது. நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு விமானத்தை எடுத்து அந்த விமானத்தினுடைய அந்த வாலில் வந்து ரஜினிகாந்த் கூலி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதை வந்து வானத்தில் பறக்க வச்சு அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது வந்து உலகத்திலே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நடிகருக்கு செய்கிறது அப்படின்ட்டு அங்கேருந்து தகவல் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி ப்ரொமோஷன். இது ப்ரொமோஷன் சொல்லக்கூடாது, ஃபேன்ஸோட செலிப்ரேஷன். இந்த செலிப்ரேஷன் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஹைப்பை மாற்றுது. யூஎஸ்ல இருக்கிற பத்திரிகைகளில் யார் இவர், எதுக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அமெரிக்காவில் இருக்கிற பல திரையரங்குகள் வந்து இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற அந்த XD ஃபார்மேட்டில் இருக்கிற திரையரங்குகள் அதெல்லாம் வந்து நிறைய கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதமாக அந்த ரிசர்வேஷனில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் அளவுக்கு அந்த படத்துக்கான வசூல் கிடச்சிருக்கு. ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ சேல் அப்படின்னு சொல்கிறாம அந்த முன்பதிவிலேயே 2 மில்லியனை தாண்டினதுங்கிறது இது வரைக்கும் எந்த படமும் பண்ணல. இதுக்கு முன்னே ரஜினியோட கபாலி படம் தான் 1.90 மில்லியன் அதை வந்து ரீச் பண்ணியிருந்து அந்த கபாலியோட சாதனையை இந்த படம் தாண்டி வந்துருச்சு. பல நாடுகளில், இங்கே மட்டும் இல்லை, பல நாடுகளில் இந்த படம் தான் வந்து பெரிய சாதனை நிகழ்த்திய தமிழ் படமாக பார்க்குறாங்க. செய்திகள் வந்து வருது. இப்போ வளைகுடா பகுதிகளெல்லாம் பொதுவாக மலையாள படங்கள் அங்கே நல்லா போகும், தமிழ் படமும் போகும், ஏன்னா நிறைய தமிழர்கள் இருக்காங்க. இந்த கூலி திரைப்படம் வந்து அங்கே அந்த புக்கிங் ஓப்பன் பண்ண 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 60,000 டிக்கெட் வந்து விற்றுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரேம்பேஜ்ன்ற மாதிரி இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது. நீங்கள் பெங்களூரில் போனீங்கன்னா இந்த கூலி ரிலீஸ் ஆகாத ஸ்க்ரீனே இல்லை அப்படின்னு சொல்லலாம், அப்படி ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அது கூட வெளியாகிற அந்த வார் 2 படத்துக்கெல்லாம் வெகு சில அரங்குகள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த அரங்குகள் எதுவுமே நிறையல, எல்லாமே வந்து காலியாக தான் இருக்குது. இப்போ வந்து எல்லா பகுதிகளிலுமே ஈவன் நார்த் இந்தியாவில் கூட அப்பர் ஹேண்டுங்கிறது அந்த கூலி படத்துக்கு தான் இருக்கு. ஸோ எல்லா தரப்புல இருந்தும் எல்லா ஸ்டார்ஸும் வந்து நடிக்கிறாங்க, பெரிய பெரிய நடிகர்கள் வந்து இதுல செய்யறாங்க, எல்லா மொழிகள் இருந்து வராங்க அப்படிங்கும் போது இந்தியா முழுக்க எல்லாருக்குமே அந்த ஒரு எதிர்பார்ப்பு. ஆமீர் கான்றது பெரிய ஒரு நடிகர், அவர் இருந்தாலும் அவர் கேமியோ தான் பண்றாரு, இருந்தாலுமே தன்னோட படமா அதை ஓன் பண்ணி இது ஏன் படம் அப்படின்னு சொல்லி அதை வந்து கொண்டு போறதுமே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இல்ல அதுதான், ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமா இருக்கிற சூழல்ல அந்த மாதிரி கூட்டா சேர்ந்து தான் வந்து ஒரு பெரிய கலெக்ஷனை பார்க்க முடியும். ஆமீர் கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, அந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் சேரும்போது இந்த படத்துக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இவங்களை எல்லா பகுதியிலையும் தெரியும், மக்களுக்கு எல்லா ரசிகர்களுக்கும் தெரியும், பார்க்கணுன்ற ஆர்வம் தானா வரும். அதுதான் இந்த மாதிரி கான்செப்டோட பர்பஸ். இது நம்ம யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க, அவங்க மூலமா மக்களுக்கு எப்படி இது ரீச் ஆகுன்றது பேசணும். LCU அப்படின்னு பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜுக்கான அவங்களோட படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அது வந்து யார் அதில் நடிக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி அவரோட படமா அதை வந்து நம்ம பார்க்கணும். முக்கியமா அந்த LCUன்ற ஒரு கான்செப்ட்ல வரும்போது இது எப்படி கொண்டு போறாங்க, இது எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படி நிறைய விஷயத்துக்காகவே அவரோட படங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ இதுல நடிக்கக்கூடிய முக்கியமா ஆமீர் கான் வந்து இந்த படத்தை தன்னோட படமா அதை ஓன் பண்ணிக்க ஒரு சின்ன கேமியோன்றது ரஜினி அவர்களே சொன்னாரு, பார்க்கும்போது அது கேமியோ தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது தன்னோட படமா
தன்னோட முழு படமா அதை ஓன் பண்ணிக்கிறது வந்து அந்த டைரக்டரோட படம். அதில் நம்ம வந்து சின்ன ரோல் பண்ணாலுமே அதில் நம்ம நடிச்சிருக்கோன்ற ஒரு அந்த டைரக்டருக்கான மவுஸ் இதில் வந்து அதிகமாகுது. அவரோட படத்தில் நான் நடிச்சிருக்கேன், அவரோட படம் அப்படின்றது இருக்குது. இல்லை அது ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படங்கிறது அது ஒரு இயக்குனரின் படமாகவே வந்து பார்க்க எவ்வளோ பெரிய நடிகர் நடித்தாலும் அந்த இயக்குனருடைய பங்களிப்பு தான் பெருசாக பேசப்படுது. லோகேஷ் கனகராஜ் இது ஆரம்பத்துலேருந்தே மெயின்டைன் பண்ணுறாரு, அது யார் நடித்தாலும் சரி. இந்த படமும் இது ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற படம் தான், இருந்தாலும் ரஜினிகாந்தே சொல்கிறாரு இந்த படத்தோட உண்மையான ஹீரோ வந்து லோகேஷ் கனகராஜ் தான்றார். ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இந்த காம்பினேஷன் தான் இந்த படத்துக்கான கியூரியாசிட்டி அதிகப்படுத்துது. அதை நம்ம எங்கேயும் மறுக்க முடியாது. ஒரு இயக்குனரை ஒதுக்கிட்டு ஹீரோவை மட்டுமே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த இடத்துல அவருக்கும் சரியான ஈக்குவலான ஒரு ரோல் இருக்குது. அதனால தான் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பும் கூட. எல்சியூங்கிறது வேற. எல்சியூன்றது என்னென்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு அவருக்குன்னு ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை வச்சுக்கிட்டு கேரக்டர்ஸை அதெல்லாம் திரும்ப ரிப்பீட் பண்ணுவார். இந்த படத்தில் அது கிடையாது. இது ஸ்டாண்ட் அலோன் படம். அவர் தனியாக எல்சியூ படம் இனி பண்ண போகிறேன்னு சொல்கிறார். இன்னும் 2 படம் பண்ணுறேன்றாரு. அந்த படங்களில் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கூலி குறித்து என்னெல்லாம் அப்டேட் இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.